ஸோ இது வந்து என்னோடய அவத்தார், என்னோடய ப்ரீட் அவத்தார். ஸோ இது ஃப்ளேர் பண்ணுறப்போ வந்து அந்த கோல்டு நல்லா சூப்பராக வந்து தெரியும். பட் ஃப்ளேர் பண்ணுறப்ப பாட்டில் பக்கத்தில் இருந்தால் மீன் காரணம் வந்து சைஸும் வந்து ரொம்ப ஜெயின் சைஸு. ஸோ நல்லாயிருக்கும், இந்த டைல் ஷைன் ஆகுறது எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்து என்னோடய அவத்தார்ஸு. சைன்மேனில் மறந்து நான் கை வச்சிட்டேன். இப்போ அந்த பாவத்துக்கு எதுலேயும் கை வைக்க முடியாது. இதுமாதிரி லைட் கிடையாது, வெறும் ரூம் லைட் தான். நேச்சுரலாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மீன் எப்படி இருக்கோ அப்படி தான் பார்க்குறீங்க. F2 ஃப்ரை இது வீஜா, இதுவும் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. காரணம் வந்து இது வைல்டு ஸ்பீஷீஸு. கடைசியாக ஃபார்ம் அப்படின்னு ஒன்று வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஃபார்ம் அப்படின்றது ஒரு 10-15 நாள் முன்னாடியே ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதாவது இந்த ரூமோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபிஷ்ஷஸ் ஏற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ பீட்டாஸ் அப்படின்றப்ப அயன்மேனு, அவத்தார், எக்ஸாட்டிக் கேலக்ஸிஸ், எல்லோ கேலக்ஸிஸ், ரெட் கேலக்ஸிஸ், நீமோ கேலக்ஸி இருக்குது. அப்புறம் OHMs, எக்ஸாட்டிக், நீமோ OHMs, இந்தியன் பீட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் நீமோ OHMல வந்து இம்போர்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு ஸ்டாக் வந்து நான் வச்சுருக்கேன். நிறைய விதமாக சொல்கிறேன், பட் ஸ்டாக் கம்மியாக வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் 5 அந்த மாதிரி தான் இருக்கும். வீடியோ ஆரம்பித்தோன்னே கரண்ட்டு போகுது போல் இருக்குது. ஸோ இன்றைக்கி பீட்டாஸ் இது தான் பார்க்க போகிறோம். அதை தாண்டி என்னோடய பேட்சஸ் வந்து பார்ட்டிஷன் பண்ணாமையும் பாட்லிங் பண்ணாமையும் பாக்ஸஸில் வச்சுருக்கேன். தர்மாகோல் பாக்ஸு, ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸில் வச்சுருக்கேன். அதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃப்ளவரானும் பண்ணுற ஐடியா இப்போதைக்கு பண்ணலை. ஸோ அது என்ன அப்படின்றத என்னோடய ஃப்ளவரான்ஸ் வந்து காமிச்சு அப்படியே வந்து சொல்கிறேன். அதே மாதிரி பீட்டாஸ் வந்து இப்போ தான் ஃபுல் டைமாக எடுத்து நான் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து சேனலை பார்த்துக்கணும், காலேஜ் போகணும். ஸோ அப்போ வந்து நான் ஃபுல் டைமாக பீட்டாஸை நான் பார்த்துக்க மாட்டேன், அதுங்களை கண்டுக்காமல் விட்டுருவேன். அந்தளவுக்கு ரைஸ் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ ஃபுல் டைமாக நான் இறங்கி பண்ணுறப்போ வந்து எனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. சில ஃபைன்ஸும் வந்து நான் டப்பில் தனியாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் வந்து அப்படியே கவர் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இதுதான் ஃபார்மோட வியூவு. ஸோ ஃபிஷ்ஷஸ் காட்டுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயம்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ஃபிஷ்ஷஸ் தான் டேரெக்டாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டைம் கொடுக்குறேன். வந்து பீட்டாஸ் தான் காட்டுவேன். ஸோ அந்த டைமுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணி போனீங்க அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஷீட்டில் ரெடி பண்ணது தான். எல்லாமே நாங்களே பண்ணது, ஆள் வச்செல்லாம் பண்ணலை. நானும் ஃப்ரெண்டுமே வந்து சேர்ந்து ரெடி பண்ணது தான். ஃப்ரெண்டோட பையன். ஸோ 3 பேர் சேர்ந்து ரெடி பண்ண ரூம் இது. ஸோ 3 பேர் கூட கிடையாது, அவர் ஒருத்தர் தான் செஞ்சார். இந்தாப்பா இதை தூக்குப்பா, இந்தாப்பா இதை எடுத்து வைப்பா அப்படின்னு அவர் சொல்லுவார், நாங்கள் செய்வோம், அவ்வளோதான். ஸோ அவர் ஒருத்தரே ரெடி பண்ண ரூமு. ஸோ அவரை வச்சு தான் வந்து இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். பட் அவர் வந்து இப்போ சென்னையிலேருந்து மதுரைக்கு மாறுறாரு. ஸோ இப்போ மதுரையில் இருக்கார். இன்னும் பொருள்லாம் எடுத்துகிட்டு போகல, பட் மதுரையில் தான் இருக்கார். ஸோ அதனால் அவரை வச்சு வந்து இந்த வீடியோ கவர் பண்ண முடியலை. ஸோ அதனால தான் இந்த ரூம் கட்டுறதுக்கு வந்து இந்தளவுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா வெளியே ஆள் வச்சு பண்ணியிருந்தோம் அப்படின்னா சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி காஸ்ட்டு அப்படின்றது 1 லட்சத்துக்கு மேலே ஆயிருக்கும். ஸோ 1 லட்சத்துக்கு மேலே என்கிட்ட காசு கிடையாது. ஸோ அவரை வச்சு வந்து எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, இந்த ஓட்டு எங்கே வாங்கணும், இந்த கட்டை எங்கே வாங்கணும், கால் எங்கே வாங்கணும், எல்லாமே வந்து அப்படியே வாங்கி வந்து அவரே செகண்ட்ஸில் வாங்கி எல்லாம் பில் பண்ணியாச்சு. எல்லாத்துக்குமே மெமரி இருக்குது. இப்போ இந்த கால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை நிமித்தி வைக்கிறதுக்கு நாங்கள் அவ்வளோ பாடுபட்டோம். இந்த நடுவில் போட்டு சிலுவை மாதிரி இருக்கும் அதை பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி போட்டு 2 சைடில் தூக்கி அப்படி எல்லா ஓட்டையும் தூக்கி நடுவில் நிப்பாட்டணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் ஒரு மெமரி இருக்குது. சின்ன விஷயமாக அப்படி கட்டணும். இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு 4 கால் இருக்கும், இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணது. பண்ணிவிட்டு கோழி வாங்க வந்த 2 பேரை கூட்டின்னு வந்து தூக்கி அதை நிப்பாட்டணும். தூக்க முடியாது, 3 பேர் சேர்ந்தலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மெமரி இருக்குது. மேலே காக்கா சத்தம் போடுது. ஓகே, ஸோ நான் ஒரு சொல்லணும்னு நினச்ச விஷயம் அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு பேனர் வந்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நானே ரெடி பண்ணினா எடிட்டிங் மட்டும் நல்லா க்ரியேட்டிவாக வந்து ஒன்று சின்னதாக யாரும் பண்ணாத மாதிரி பண்ணிவிட்டு ஸோ அதை நம்ம பேனராக ரெடி பண்ணி இங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அது பண்ணலை இன்னும். ஓகே, ஸோ இப்போ ரூம் ஏற்கனவே உள்ளே போய் காமிச்சிட்டேன், இருந்தாலும் அப்படியே உள்ளே போவோம். ஸோ இது நான் ஒரு 1 மந்த் முன்னாடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ 1 மந்த் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருந்துச்சு.
இப்போக்கு கம்பேர் பண்ணுறப்ப அப்போ பயங்கர மோசமாக இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். ஸோ பெயிண்டிங் கொண்டு எல்லாமே வந்து நாங்களே பண்ணது தான். எதுவுமே வந்து வெளியே இருந்து பண்ணலை. ஸோ எல்லாமே நாங்கள் பண்ணது தான். ஓகே. ஸோ இந்த வால் வந்து கிரே அடிச்சிருக்கோம். இன்னும் நல்லா வேறு எதனா பலன்னு கலர் அடிச்சிருக்கலாம். அதுக்கான ரீசன் வந்து இங்கே ட்ராயிங் பண்ணுறதா ஐடியா. அதுக்கப்புறம் ஸ்டிக்கரிங்காக இப்போ மாறி இருக்குது. ஸோ இங்கே ஒரு வீட்டா, இங்கே ஒரு ஃப்ளவரானு, கீழே வந்து எதனா ஃபிஷ்ஷுக்கு சம்மந்தமான ஒரு கோட், அந்த மாதிரி நான் யோசிச்சு வச்சுருக்கேன். இது பெரிய வால். ஸோ யோசிச்சு வச்சுருக்கேன். அதனால தான் இந்த கொம்புக்கு மட்டும் கிரே கலர் அடிச்சிருக்கோம், மற்றதுக்கெல்லாம் ப்ளூ இருக்கும். ஸோ துண்டாக தெரியக்கூடாது, ஸ்டிக்கராக இல்லை ட்ராயிங்கோ அதுதான் துண்டாக தெரியணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா டோர் திறந்து அப்படி உள்ளே வந்தோடனே எதிர்க்க பார்த்தீங்கன்னா இந்த வால் தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஃபிஷஸ் பார்ப்போம். நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த ரூமை கட்டி கொடுத்துட்டு அவர் வாட் மதுரைக்கு போயிட்டார். ஸோ அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காது. அதை நான் சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ பீட்டாஸ் வந்து அயன்மேன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ அயன்மேன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேதோ. ஸோ அயன்மேன் வந்து நான் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து தான் எடுத்தேன். அதுக்கான பேரண்ட்டே வந்து நான் தான் எடுத்து கொடுத்துருந்தேன். ஸோ அந்த டைம் வந்து கிடைக்கல எங்கேயுமே அயன்மேனு. அயன்மேனோட செகண்ட் குவாலிட்டி தான் கிடச்சிது. ஸோ அதை வந்து நான் அவருக்கு ப்ரீடிங்க்கு கொடுத்தேன். எப்படி இருந்தாலும் அதில் ஃபஸ்ட் குவாலிட்டி வந்துடும். ஏன்னா அது கூட பிறந்த சிப்ளிங்கு எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ அவருக்கு 5 பேரண்ட் எடுத்து கொடுத்துருந்தேன். அதிலேருந்து மிச்சம் அதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எல்லாமே வந்து டக்குன்னு சேல் ஆகிடுச்சு அவர்கிட்ட. அவர் நமக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸில் எனக்கு கொடுத்தாப்புல, நான் பேரண்ட் நான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்றதுனால. ஸோ எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து ஃப்ரைஸு, சரிங்களா? இது ரொம்ப பேபிஸு. ஃப்ளேர் பண்ணுறப்ப வந்து அந்த கோல்டு நல்லா சூப்பராக வந்து தெரியும். பட் ஃப்ளேர் பண்ணுறப்ப பாட்டில் பக்கத்தில் இருந்தால் மீன் தெரிய மாட்டுது. அவ்வளோ நல்ல குவாலிட்டி. ஸோ இன்னும் இருக்குது என்கிட்ட அயன்மேன் ஒரு 4-5 இருக்குது. இது 2 மட்டும் வந்து நான் எடுத்து பாட்லிங் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு செல்ஃபாக வந்து ப்ரீட் பண்ணுறதுக்காக. இனி எந்த ஒரு பேர் எடுத்துக்கிட்டாலும் 2 போடுற ஐடியா தான். அதாவது அயன்மேன், அவத்தார் அந்த மாதிரி கேட்டகரியில். ஸோ ரிசல்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னா அதில் 2 பேர் போடுற மாதிரி தான். ஸோ ஒரு பேர் போடுறதால எனக்கு தெரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதனால் இதில் எனக்கு ஒரு 2 மேல் எடுத்து வச்சுருக்கேன். ஃபீமேல் குவாலிட்டியானது ஒன்றே தான் எனக்கு அதில் தெரிஞ்சுது. ஸோ இதில் வந்து கம்மியான டாட்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ரொம்ப கம்மியான டாட்ஸ் மேல் கூட கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ எதுக்காக அந்த மாதிரி கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 1 பேச்சஸாகவும் 1 டாட்டடாக தான் போடணும். ஸோ மேல் நல்லா ஃபுல் பேச்சஸாக இருக்கிற மேல் வந்து நான் 2மே சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபீமேல் 1 தான் கிடச்சிருக்கு, இன்னும் ஃபீமேல்ஸ் இருக்குது. அதை நம்ம வேணுன்றப்ப எடுத்துக்கலாம்னு நினச்சேன். ஸோ பாட்லிங் பார்த்திங்கன்னா இது பாட்லிங் கிடையாது, பெரிய ஒரு 5-6 லிட்ரு இருக்கும், சரிங்களா? இது பழைய பாட்டில் எங்கள் கடையில் யூஸ் பண்ணது. அதை எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இதுங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ இடம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இதுங்க பர்சனல் கலெக்ஷன், இதுங்களுக்கு க்ரோ பண்ணுறதுக்கு நல்ல இடம் கொடுத்துருக்கேன். ஸோ பாட்டில்ஸில் போட்டுட்டோம், ஒன்ஸ் பாட்டில்ஸில் போட்டுட்டோம் அப்படின்னா சைஸிங் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, பண்ணையில் வந்து சிமெண்ட் தொட்டியில் வளர்த்துட்டு பாட்டிலில் போட்டுட்டு பாட்டிலில் பண்ணுறது தான் சைஸிங்குன்னுவாங்க. மீனை வந்து சைஸ் கொண்டு வரதுக்கு பாட்டிலில் போடுவான்னுவாங்க. கிடையாது. சைஸிங்குன்றது டேங்கில், சிமெண்ட் டேங்க்லேயோ இல்லை ஏதோ ஒன்று ஸ்பேஷியஸான இடத்துல தான் பீட்டாஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும். ஸோ நான் ஸ்பேஸ் நல்லா கொடுத்துட்டேன் இதுங்களுக்கு, எனக்கு இது உங்களோட க்ரோத் முக்கியம் அப்படின்றதுனால. ஸோ பாட்லிங் அப்படின்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைல் க்ரோவிங்க்கு. ஸோ வால் வளர்கிறதுக்கு மட்டும்தான் முழுக்க. ஸோ ப்ளக்காட்டுக்கு அப்போ அந்தளவுக்கு வந்து பாட்லிங் தேவையில்லை. ஏன்னா சின்ன வால் கிழிஞ்சிருந்தாலும் சும்மா ஒரு வாரத்தில் வந்து டைல் க்ரோ ஆகிடும். ஸோ OHMs ஆஃப் ஒன்ஸுக்கு மட்டும்தான் வந்து பாட்லிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. டைல் வளர நம்ம நிறைய டைம் கொடுக்கணும். ஸோ இங்கே பாட்டில்ஸ் பண்ணியிருக்கேன். என் பீட்டாஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்து வளர்த்தேன். ஸோ தர்மாக்கோல் பாக்ஸு, ஃப்ரிட்ஜு பாக்ஸு, அந்த மாதிரி ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்து வளர்த்தேன். ஸோ பாட்டில்ஸில் போட்டோன்னே அந்தளவுக்கு இதுங்க மூவ் ஆகலை. காரணம் வந்து சைஸும் வந்து ரொம்ப ஜெயண்ட் சைஸு. வர்றவங்கலாம் வந்து இதை ஜெயண்ட்டாக தான் கேட்டாங்க. அவ்வளோவா இல்லை, 2 பேர் வந்தாங்க. 2 பேருமே பார்த்துட்டு இது என்ன ஜெயண்ட்டா அப்படின்னாங்க. இதெல்லாம் வந்து உடம்பு சரியில்லாத பீட்டா, ஒரு 8 பீட்டா இருக்குது உடம்பு சரியில்லாமல். அதை தனியாக இந்த மூலையில் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ கண் இல்லாதது, இந்த மாதிரி வாய் வந்து புண்ணாக இருக்குது. இது என்னன்னே தெரியல, இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் வாய் புண்ணாக வருது. ஏற்கனவே கேட்டிருக்கேன் பண்ணைங்களில், மீன்களுக்கு வாய் வெந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன ரீசன் என்னன்றதெல்லாம் தெரியல.
ஸோ இதுக்கு கண் இல்லை, கூட இருக்க மீன் கடிச்சு இதுக்கும் கண் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. கண் இல்லாததுனாலே ஃபிஷ்ஷு வந்து இதுங்கெல்லாம் இன்ஆக்டிவாக இருக்குது. மற்றபடி இதுங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, மூவ் ஆக மாட்டுதுங்க. பட் ஃபீடு எல்லாமே எடுக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பிரச்சனைன்னு தெரியல. இன்டர்னலாக பிரச்சனை, ஆக்டிவாக கிடையாது, ஃபீடு எடுக்கிறது கிடையாது. ஃபீடு எடுக்கல அப்படின்னால அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் சேல் கிடையாது, ஓரம் வந்துடும். ஸோ என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு ரெக்கவர் ஆனால் உள்ளே போவோம், இல்லை இந்த ஓரத்துலேயே தான் இருக்கும். ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இவர் வந்து ஓரளவுக்கு இப்போ ஃபீட் சாப்பிட்றாரு, பட் இன்னும் ஸ்டில் மூவ் ஆகலை. அதனால் கொஞ்சம் கார்னரில் வைக்காம இங்கே வச்சுருக்கேன். இது 8 மீன் சிக்கானது தான். ஸோ இவர் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆகிட்டார். பட்டு ஒரு கண் தெரியாத மாதிரி இருக்குது. ஸோ கண்ணில் அடிபட்டுருச்சு இருக்கு, மற்ற மீன் கடிச்சு. பட் டாப் குவாலிட்டி இது, என்னோடய ஹோம் ப்ரீட் தான். இது எல்லாமே வந்து என்னோடய ஹோம் ப்ரீட், சரிங்களா? ஒரு சிலது இருக்கும் ஹோம் ப்ரீட் இல்லாமல், இது என் ஹோம் ப்ரீட் கிடையாது. ஸோ இவர் செம சூப்பர் குவாலிட்டி. பட்டு ஒரு கண் இப்போ பிளைண்ட் மாதிரி தெரியுது, கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஃபுல்லி க்யூர், நல்லா சாப்பிட்றாரு, நல்லா இருக்கார். ஸோ இது ஹோம் ப்ரீட்டில் வந்த எல்லோ கேலக்ஸி. ஸோ இதிலேருந்து இருக்கிறதுலாம் கொஞ்சம் நல்ல மீன், கொஞ்சம் நல்ல மீன் இல்லை, ஆக்டிவான ஃபிஷ்ஷஸ். இது மட்டும் தான் உடம்பு சரியில்லாத ஃபிஷ்ஷஸ். ஸோ உடம்பு சரியில்லை அப்படின்றது வந்து எந்த ஒரு இடம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம உடம்பு சரியில்லாமல் நமக்கு ஃபிஷ்ஷஸ் வரதான் செய்யும். ஸோ எந்த ஒரு ஃபார்ம் ஷாப் எடுத்துக்கிட்டாலும் சரி, மீன் சாகிறது அப்படின்றதும் நடக்கும், உடம்பு சரியில்லைன்றதும் நடக்கும். ஸோ அதை எந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேர் பண்ண முடியுமோ. ஸோ உடம்பு சரியில்லைனா கஸ்டமருக்கு கொடுக்காமல் இருக்கணும். அதே மாதிரி அதுங்களை சரி பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கணும். உடம்பு சரியில்லைனா தூக்கி அடிச்சிடக்கூடாது எடுத்து. ஓகே, இது வந்து ரெட் கேலக்ஸி. ஸோ பாட்டில் வந்து நல்ல அழுக்காக இருக்குது, தெரியலை. நல்ல மீன் இது, நல்ல மீன் இந்த பாட்டிலில் போட்டிருக்கேன். ஸோ எல்லோ கேலக்ஸிஸ் வந்து ஓரளவுக்கு நிறைய இருக்குது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஃபீமேல், சும்மா பாட்டிலிங் பண்ண ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நீமோ, நல்ல டைல் குவாலிட்டி. ஸோ பேரண்ட்டோட டைல் வந்து பார்த்திங்கன்னா புடவை மாதிரி இருக்கும், அப்படியே அவ்வளோ லென்த்தாக இருக்கும் ப்ளக்காட்டுக்கு. ஸோ அதனால் இந்த டைல் குவாலிட்டி கேலக்ஸிஸில் நல்லா வந்திருக்கு. ஸோ இது என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அவதாரோட குட்டி. ஸோ ரிசல்ட் இதெல்லாம் ஆவரேஜ் தான், நல்ல ரிசல்ட்டுக்கானதும் நான் வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ இவர் என்னோடய இன்னொரு ஃபேவரட். ஏன்னா உடம்பு சரியில்லாமல் போய் கம்ப்ளீட்டாக சரியானது. ஸோ ஃப்ளாப் பண்ணுறப்பெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட குவாலிட்டி. பட்டு எல்லாமே பக்கத்துலேயே பாட்டிலில் ஃபிஷ்ஷஸை பார்த்து ஃப்ளாரிங் ஸ்டாப் பண்ணிடுச்சு, சரியா? ஸோ பக்கத்தில் எப்பயுமே ஃபிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்றப்ப. ஸோ பாட்லிங் என்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு ஃபிஷ்ஷை பாட்லிங் பண்ணுறோன்னா அடுத்த 1 வீக்குள்ளே விற்றுறணும். ஸோ நான் வீடியோக்காக இது எதுவுமே சேல் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து இம்பிலிஸ். ஸோ வெளியே இருந்து எடுத்தது இம்பிலிஸ், ஃபீமேல் இது. ஸோ இவரும் வெளியே இருந்து எடுத்தவர் தான். ஆக்சுவலாக இது சூப்பர் மீன். ரொம்ப இதோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் அவ்வளோ டீட்டெயில்ஸாக இருக்கும், ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். பட் யாருமே இதை விரும்பலை, அதனால் இவர் இங்கே இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து OHMக்கான ஃபீமேல், நீமோ கேலக்ஸி OHMக்கான ஃபீமேல். டைல் குவாலிட்டி பாருங்கள், ஃபீமேலோட டைல் இது. ஸோ OHM வந்து இந்தியன் பிட்ஸ் இருக்குது, பட் டைல் குவாலிட்டி இந்தளவுக்கு கிடைக்க சான்ஸே கிடையாது. சரி, நல்லதாக பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு கையில் இருக்க காசெல்லாம் தொடச்சி இதை எடுத்தாச்சு. ஸோ மேல் ஃப்ளேர் பண்ணி இதுங்களை காட்ட முடியலை. ஸோ இது வந்து என்னோடய அவதார், என்னோடய ப்ரீட் அவதார். ஸோ இது வரைக்கும் நான் இவ்வளோ பெருமையாக ஃபிஷ்ஷஸில் நான் நினச்சதே கிடையாது. இதுதான் எனக்கு பெருமையாக என்ன நினைக்க வைக்கிறது. ஸோ இதோட குவாலிட்டி பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டில் இப்படி ஒரு தரமான குவாலிட்டியில் அவதார் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்ததே கிடையாது. ஓகே, உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியலை கேமராவில். இது வேறு ஆனாவனா ஃபோக்கஸ் ஆகாது. என்னோடய ஃபேவரட் இவர் தான். பட் இவரை பர்சனல் கலெக்ஷனுக்கு நான் எடுப்பேனான்ற டவுட். இது செகண்ட் குவாலிட்டி. ஸோ அந்த தொட்டியில் இருக்கவரை பர்சனல் கலெக்ஷனை எடுப்பேனான்றது டவுட். அது ஏன்றது வந்து அவதார் பேட்ச் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்குது. அதை வந்து நான் காட்டுறப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அது ஒன்று. இங்கே வந்து ஒருத்தர் இருக்கார், இவர் ஃபஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம். பட் அந்த தொட்டியில் இருக்க அந்த மேல் கூட கம்பேர் பண்ணுறதோட இவர் கம்மி தான். ஃப்ளேர் பண்ணிடுச்சு. எப்படியெல்லாம் ஜோக் காமிச்சு எடுக்க வேண்டியது இருக்குது. ஓகே, நல்ல மேல் இது. இதுவும் ஃபஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் என்னோடய பர்சனல் கலெக்ஷனுக்கு எல்லாமே வச்சுக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டால் கஷ்டம்தான். ஸோ எல்லோ கேலக்ஸிஸ், இது வெளியே இருந்து எடுத்த சாலிட் ரெட்ஸ் எல்லோ கேலக்ஸி.
ஸோ மேல் வந்து நான் எல்லோ கேலக்ஸி, ஃபீமேல் நீமோ கேலக்ஸின்னு போட்டேன். அதனால் எனக்கு நிறைய எல்லோ கேலக்ஸிஸ், அதுலேயுமே வந்து எனக்கு ரெட் கேலக்ஸிஸுமே கிடச்சிருக்கு. ஸோ இவர் வந்து ரெட் கேலக்ஸி தான். ஓகே. ஸோ இவர் இன்னொரு அவதார். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் நீங்கள் அவதார்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இவர் வந்து முன்னே டாட்டே இல்லாமல் தான் நான் எடுத்து போட்டேன், டாட்டே கிடையாது. ஸோ கலர் வந்து மாறிட்டார், இப்போ வந்து டாட்ஸ் இருக்குது. ஸோ இவரை ஃப்ளேர் பண்ணி வச்சு பார்ப்போமா? இன்னும் அதுவே ஃப்ளேர் பண்ணுது. ஓகே. ஸோ நல்லாயிருக்கும், இந்த டைல் ஷைன் ஆகுறது எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி காப்பரில் ஒன்று. ஸோ இது வந்து காப்பர், பட் எல்லா விஷயம் பார்த்து பயப்படுது, ஃப்ளேர் பண்ண மாட்டுது. ஸோ அந்த ப்ளூ மாதிரியே இருக்கும், பட் காப்பரில் வந்திருக்கு. டைலில் மட்டும் காப்பர், உடம்பு பிளாக்காக சூப்பராக இருக்கும் இதுவும். பட் எல்லா மீன்ட்டையும் பயந்துருச்சு, ஃப்ளேர் பண்ண மாட்டுது. ஸோ என்னோடய எல்லா அவதாருமே ஃப்ளேர் பண்ணோம், இதை தவிர. ஓகே. ஸோ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா நீமோ OHMs இருக்குது. ஸோ எல்லாம் ஃப்ளேர் பண்ணி அசையாமல் தான் நிற்கிதுங்க. ஓகே. ஸோ மேல்ஸ் அதிகமாக இருக்கு என்கிட்ட. ஸோ சிங்கிள் மேல் கேட்டிங்க அப்படின்னாலும் இந்த குவாலிட்டி இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இது இன்னொரு அயன்மேனு. அயன்மேன் வந்து நான் பாட்லிங் பண்ணலை, சும்மா ஒரு 2-3 வந்து எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சஸ் கம்மி, இது எல்லாம் பேபி தான் சரிங்களா அயன்மேனு. ஸோ இன்னும் கொஞ்சம் வளர்கிறப்ப தான் அதோட ஃபுல் ரெட்டாக மாதிரி அந்த கோல்டெல்லாம் வரும். ஸோ பேச்சஸ் கம்மியாக இருக்கிறது இன்னும் அட்ராக்டிவாக தெரியும். பட் ப்ரீடிங்க்கு அப்படின்றப்ப நான் பேச்சஸ் தான் போடுவேன், அட்லீஸ்ட் ஒன்று வந்து நல்லா பேச்சஸாக போடணும். ஸோ இதுதான் வந்து OHMஸோட டைல் குவாலிட்டி. ஃப்ளேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இதுங்களை சேல்லாம் போடுறப்ப கண்டிப்பாக ஃப்ளேர் பண்ண வச்சு தான் போடுவேன். ஸோ அப்போ பார்த்துப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ளவரான்ஸ் இருக்குது. பீட்டாஸை பார்த்துட்டே வந்து நம்ம ஃப்ளவரான் பார்ப்போம், ஏன்னா பீட்டா இன்னும் இவ்வளோ இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஃப்ளவரானை பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய அவதார்ஸு. ஸோ அவதார் வந்து என்னால் கம்மி ப்ரைஸ்க்கு கொடுக்க முடியாது. ஸோ ஏன்னா ரிசல்ட் வந்து ரொம்ப கம்மி, நீங்கள் எதிர்பார்க்குறதோட வந்து ரொம்ப கம்மியான ரிசல்ட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கல்ல அந்த டாப் குவாலிட்டியான 2 ஃபிஷ்ஷு, அது மாதிரி இன்னும் இதில் ஒன்று தான் இருக்குது. ஸோ அது எனக்கு ப்ரீடிங்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். மற்றபடி அங்கே தொட்டியில் 2 இருக்குது. ஸோ அப்போ இந்த மொத்த 100 மீனை வளர்த்ததுக்கான காஸ்ட்டை வந்து நான் அந்த 2 மீன்லேருந்து தான் எடுத்தாகணும். ஸோ ஹோம் ப்ரீடுன்றதுனால, அதாவது இந்தியன் ப்ரீடுன்றதுனால அதை என்னால் கம்மி ப்ரைஸுக்கு கொடுக்க முடியாது. ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து 100 ரூபா, 50 ரூபா, 150 ரூபா, ஸோ அந்த கேட்டகரியில் தான் இருக்குது. ஸோ அப்போ இதுங்களை எல்லாத்தையும் வளர்த்த காஸ்ட்டு அதுலேருந்து தான் எடுக்கணும். இதுங்களை வளர்க்க வந்து நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன். ஸோ பிரைன் ஷ்ரிம்ப்பு, வார்ம்ஸு, குளத்தில் போய் வாங்கிட்டு வர்றது, அதுக்கான பெட்ரோல் காஸ்ட்டே எனக்கு 200 ரூபா ஆகும் குளத்துக்கு போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு. ஸோ நிறைய செலவு பண்ணியிருக்கேன். ஏன்னா பண்ணையில் வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களே குட்டையில் இறங்கி வார்ம்ஸ் பிடிச்சிப்பாங்க, நமக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. ஸோ செலவு பண்ணி தான் நல்லா வளர்த்துருக்கேன். ஸோ ரிசல்ட் அப்படின்றப்ப அவதாரில் ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மியான ரிசல்ட்டு. பட் இந்த லைனேஜ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இதுங்களை வந்து நான் இன்ப்ரீட் தான் பண்ணேன், பட் எதுவுமே உடம்பு சரியில்லை, இந்த செத்து போகிறது அதெல்லாம் ரொம்ப ரேர் இந்த லைனேஜில். ஸோ ஜெனட்டிக்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஜெனட்டிக்ஸ் பிடிச்சிருக்கு. ரிசல்ட் கம்மியாக இருந்தாலும் ஸோ அந்த வந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டியான 2 குட்டியை வச்சு நான் மொத்த காசும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு 2-3 வந்தாலே போதும். ஸோ அப்படின்னு இருக்கிறதுனால அவதார் லைனேஜ் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுங்களை நெட்டு போட்டு காட்டுறேன், ஒரு கையில் கேமரா இன்னொரு கையில் நெட்டு வச்சு பிடிச்சி காமிச்சா அந்தளவுக்கு காட்ட முடியுமான்னு தெரியலை, பட் காட்டுறேன் உங்களுக்கு. அதுங்க சைஸ் கம்மி தான், 3 மாத குட்டிங்க. ஆனால் என்கிட்ட 3 மாத குட்டிங்க வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இடம் வந்து இவ்வளோ நாள் நான் கொடுக்கல, இந்த மாதிரி தெர்மாகோல் பாக்ஸில் வச்சுருந்தேன். ஸோ 100 கணக்கில் குட்டி இருக்கிறதுனால தெர்மாகோல் பாக்ஸ் பத்தாமல் இருந்துச்சு, ஸோ வளர்ச்சி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு மாற்றிட்டேன். ஸோ அதுதான் இடம் தான் சைஸுக்கானது. என்கிட்ட ஜெயிண்ட் சைஸில் கேலக்ஸி எல்லாம் ஜெயிண்ட் சைஸில் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதுக்கான ரீசன் வந்து இடம். ஸோ கம்மியான மீனுக்கு நிறைய இடம் கொடுத்தோன்னா அது கண்டிப்பாக ஜெயிண்ட் சைஸ் வரும். 8-9 சென்டிமீட்டர் வரைக்கும் என்கிட்ட கேலக்ஸிஸ் இருக்குது என்னோடய ஹோம் ப்ரீடு. ஓகே, அப்படியே விலை போடுவோமா? ஓடாதீங்க. ஓகே பார்த்துக்கோங்க, இதெல்லாம் அவதார். இதில் ஒரு சிலதெல்லாம் யூனிக்காக வந்திருக்கு. ஹெட்டு மட்டும் ஃபுல் பிளாக்காக இருக்கும், கோடு போட்ட மாதிரி அப்படியே பிளாக்காக இருக்கும். அப்புறம்
காப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கிடச்சிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் யூனிக் தான். பட் அவத்தார் அளவுக்கு அதெல்லாம் ப்ரைஸ் போட முடியாது. ஃபுல் ப்ளூவு கஜான்னு ஒரு மாதிரி வந்திருக்குங்க. ஸோ எதுவும் பியூர் அவத்தார் கிடையாது. இருக்கலாம், இன்னும் மேபி டேர்ன் ஆகலாம். ஏன்னா 3 மாதம் தான் இருக்குது. இன்னும் ஒரு 1 மந்த் 1.5 மந்த் டைம் கொடுத்து பார்க்கலாம். ஸோ அவத்தாரை பொறுத்த வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட் கிரேடுன்னு நான் எடுத்து வச்சுருக்கிறது கூட சேஞ்ச் ஆகலாம். இல்லை நான் சேல் பண்ணிட்டேன், கஸ்டமர் கைக்கு போனதுக்கப்புறமும் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ அவத்தார் லைன் வந்து ஸ்டேபிள் கிடையாது. எங்கே நீங்கள் வாங்கினாலும் சரி, எப்படியாப்பட்ட இடத்துல வாங்கினாலும் சரி, அவத்தார் லைன் ஸ்டேபிள் கிடையாது. ஓகேங்களா? மேலேயாச்சும் இருந்திருக்கும், எல்லாம் கீழே ஓடிச்சிங்க. இன்னும் ஃபீடு போடாமல் வச்சுருக்கேன் வீடியோக்காக. ஃபீட் போட்டால் இந்த மாதிரி மேலே வராதுங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஜெனட்டிக்காக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா இன்ப்ரீட் பண்ணால் தான் ஊனமானது வரும், அது வரும், இது வரும். நாங்கள் இதில் ஊனமானது பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கு. நார்மலாக கரெக்டாக நான் கேலக்ஸி எடுத்து ப்ரீட் பண்ணேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஊனமானது, உடம்பு சரியில்லாதது, இன்டர்னலாக பிரச்சனை இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்த ரெட் கேலக்ஸி சைன்மன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பேரண்ட் நான் எடுத்து கொடுத்துருந்தேன் அப்படின்னு. ஸோ கேலக்ஸி பேரண்ட்டும் நான் தான் எடுத்து கொடுத்துருந்தேன், ஹேண்ட்மேனும் நான் தான் எடுத்து கொடுத்துருந்தேன். ஸோ அதிலேருந்து நான் தூக்கிட்டு வந்தது தான். ஸோ இதில் வந்து எல்லாமே பாட்லிங் பண்ணக்கூடியது. ஸோ கொஞ்சம் இந்த இதுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ ராக் சால்ட் ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒரு சில ஃபிஷ்ஷஸும் இறந்துருச்சு. அயன்மேனில் வந்து எனக்கு ஃபீமேல் தான் அதில் டிமாண்டு, குவாலிட்டியாக ஃபீமேல் இல்லை. பட் இறந்தது பார்த்திங்கன்னா அயன்மேன் ஃபீமேல். ஸோ இதெல்லாம் அயன்மேன் தான். ஸோ இது ஃபீமேலாக மேலாக ஃபீமேல், அயன்மேன் ஃபீமேல், கேலக்ஸிஸ் இது எல்லாமே வந்து பாட்லிங் கண்டிஷன். செல்லோஃபைன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நான் செலக்ட் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு யாரும் கொடுத்துருக்கே மாட்டாங்க. ஸோ நமக்கு அவர் கொடுத்தாப்புல. ஸோ ப்ரைஸுன்றதுனால க்ரூம் பண்ணிக்கணும், அது ஒன்று தான் விஷயம். டைரெக்டாக எடுத்தோம் சேல் பண்ணோம், எடுத்தோம் ப்ரீட் பண்ணோம்லாம் கிடையாது. ஸோ அயன்மெண்ட்ஸ் வந்து ரிசல்ட் பயங்கரமாக இருக்குது. ஸோ நான் நிறைய இதில் ப்ரீட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு எதனா அயன்மெண்ட் எடுத்து காட்டுறேன். ஓகே, ரொம்ப ஆவரேஜான அயன்மெண்ட் மாட்டியிருக்கு. ஓடிச்சா? சூப்பர். அயன்மெண்ட்ஸ் இதுலேருந்து நான் கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன். குவாலிட்டி அவ்வளோ நல்லா வந்திருக்கு. கேலக்ஸிஸுமே வந்திருக்கு. பட் கேலக்ஸி ஊரில் எல்லா இடத்துலையும் கிடச்சிரும். கோல்டன் அயன்மேன் அப்படி கிடைக்குமா? ஸோ அதனால தான் இதை எடுத்து நான் இப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த அயன்மேனை பிடிச்சி பார்ப்போம். ஓடிடுச்சு, கீழே இருந்துச்சு. ஓகே. ஸோ அதில் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வச்சுருக்கேன். ஸோ வெளியே வச்சா நான் உடச்சிட்றேன். நிறைய கிளாஸ் நிறைய பாட்டில் டக்கு டக்குன்னு உடச்சிட்டேன். ஸோ கிளாஸ் ஹேண்ட்லிங்க்கு பழகணும். ஸோ வெளியே வச்சா உடச்சிட்றேன் தான் டேங்குள்ளே சும்மா வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு 40 மீன் இருந்துச்சு, ஒரு 4-5 மீன் இறந்துருச்சிங்க. ஸோ கம்மியாக தான் இருக்கும். ஒரு 4 மீன் பாட்லிங்கும் பண்ணிட்டேன். 30க்கும் குறைவான மீன் தான் இந்த தெர்மோகோல் பாக்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்பேஸ் கம்மியான மீனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா க்ரோத் வந்து அட்டகாசமாக இருக்குது. பாட்லிங் பண்ணுறப்ப ஜெயண்ட் மீன் எடுத்து நம்ம தாராளமாக பாட்டில் பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து என்னோடய ஹோம் பிரிட் கேலக்ஸிஸ். ஸோ கலர்ஸ் டேர்ன் ஆகாதது, டேர்ன் ஆனதும் இதில் இருக்குது. நான் தான் பாட்டில் எடுத்து பண்ணாமல் இருக்கேன். ஸோ அங்கே இருக்கிற ஃபிஷ்லாம் சேல் ஆனதுக்கப்புறம் பண்ணிப்போம், அதை நான் சொன்னது தான். ஸோ இதுதான் சைஸிங்கு, இதுதான் அதுங்களுக்கு நல்ல விஷயம். ஸோ பாட்லிங் வந்து அதுங்களுக்கு நல்ல விஷயம் கிடையாது. ஸோ அதனால் இதுங்களை இதில் வச்சுக்கலாம். செல்லோஃபைன்ஸ் இதில் இருக்குது. பட்டு நான் செல்லோஃபைன்ஸ் இதில் வந்து எடுத்துட்டேன். ஸோ இதில் ஃபுல் கலர் டேர்ன் ஆகாத செல்லோஃபைன்ஸ் இருக்குது. கலரே சுத்தமாக வராதுன்ற மீன்லாம் நான் தனியாக எடுத்துட்டேன். அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், எவ்வளோ மீன் இருக்குன்றதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இது வந்து என்கிட்ட கேலக்ஸிஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ இதுலேயும் சரியான க்ரோத் கிடையாது. இது செகண்ட் பேட்ச் கேலக்ஸி. மொதல் பேட்சில் தான் எனக்கு ஜெயின் சைஸ் வந்திருக்கு. மீன் நிறைய இடம் நான் கம்மியாக கொடுத்துருந்தேன், இந்த மாதிரி தெர்மோகோல் பாக்ஸ் பத்தலை. ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு பாட்லிங் பண்ணிவிட்டு நான் ஃபிஷ்ஷஸ் வந்து பிரிச்சுட்டேன். செல்லோஃபைன்ஸு, கேலக்ஸிஸு எல்லா பேட்சையும் கேலக்ஸியை கலந்துட்டேன், 2 பேட்ச் கேலக்ஸியும். ஸோ இடம் வந்து இப்போ பார்த்தா தெரியும். ஸோ கம்மியான மீனுக்கு நான் இப்போ நிறைய இடம் கொடுத்துருக்கேன். ஸோ அதே கேலக்ஸிஸில் ஃபஸ்ட் பேட்சில் அதில் இருக்கும். ஸோ பெரிய பெரிய ஃபீமேல்ஸ், மேல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த பேட்சில் வந்து அதே தான், அயன்மேனில் வந்து அதே பிரச்சனை தான், உடம்பு சரியில்லை. ஸோ அயன்மேன் இதில் வந்து நான் கை வச்சுட்டேன். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்காக அயன்மேனை பிடிக்க பார்த்துட்டேன்.
ஸோ இப்போ வேறு எதுலையாச்சும் நான் கை வைக்கிறேன் அப்படின்னா அதில் உடம்பு சரியில்லாமே இருக்குது. ஸோ அது அப்படியே வந்து பரவிடும். ஸோ மோஸ்ட்டாக வந்து உடம்பு சரியில்லை அந்த டேங்கை எடுக்காதீங்க அப்படி தான் வந்து நான் மீன் கடையில் வீடியோ எடுக்க போகிறப்ப சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீன் உடம்பு சரியில்லை அப்படின்றது நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும். மீன் சாகிறது அப்படின்றது நடக்கும். ஸோ எனக்கு தினமும் 1-2 மீன் வந்து இந்த மொத்த பேட்சஸில் வந்து தினமும் எனக்கு சாகும். அதை நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன். ஸோ என்ன இஷ்யூ வேணால் இருக்கலாம், உடம்பு சரியில்லாமல் இப்போது இன்டர்னலாக பிரச்சனை இருக்கலாம், மற்ற மீன் கடிச்சு எதனா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுலேயும் நான் தண்ணியில் கை வச்சுட்டு வேறு எதுலேயும் போய் கை வைக்கக்கூடாது, அப்படியே பரவும். சயன்மேனில் மறந்து நான் கை வச்சிட்டேன். இப்போ அந்த பாவத்துக்கு எதுலேயும் கை வைக்க முடியாது. ஸோ இவ்வளோதான். ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ், 3 தெர்மாக்கோல் பாக்ஸ், 2 தெர்மாக்கோலில் ஹோம் ப்ரீடு, இன்னொரு தெர்மாக்கோலில் ஃப்ரெண்டோட ப்ரீடு. ஸோ அதுக்கப்புறம் செலஃபைன்ஸ். ஸோ செலஃபைன்ஸ் வந்து கலர் டேர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஒரு மினிமலாக ஒரு 5% சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதுங்களை வந்து பத்திரமா பாதுகாத்து இந்த 2 டப்பில் வச்சுருக்கேன். டப்பு வந்து சின்னது தான், பட்டு இதில் ஒரு மொத்தமாகவே செலஃபைன்ஸ் 30 மீன் இருக்கும். ஸோ 15 மீன் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ அப்படின்றப்ப டப்பு ஓகே தான். அளவு வந்து கரெக்டாக பிரிக்கலை, இதில் எதாவது அதிகமாக இருக்குது, இதில் கம்மியாக இருக்குது, கரெக்டாக பிரிக்கலை. இதெல்லாம் செலஃபைன்ஸ் 40-30 மீன் கிட்ட வந்து எனக்கு செலஃபைன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதுங்களை வளர்த்த காஸ்ட்டு எனக்கு வேஸ்ட்டு தான். ஸோ இதுங்களை வந்து அப்படியே குப்பையில் போடுற கணக்கு தான். ஸோ இதில் இருக்கிற அந்த பைசா, ஸோ இதுங்களை வளர்த்த பைசா வந்து இந்த மாதிரி கலர் வந்து கேலக்ஸிஸ் எல்லாம் தான் எடுக்கணும் நான். ஸோ அப்போ எதுவுமே வந்து என்னால் குறைஞ்ச அளவில் கொடுக்க முடியாது. ஸோ இப்போ ஒரு பேட்சையும் வளர்க்க ஒரு 3000 கிட்ட செலவு பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் போட்டது எடுத்தால் தான் அடுத்து எதனா வாங்கி ப்ரீட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ போட்டதாச்சும் வரணும்ல. ஏன்னா ஒரு பேட்ச் வளர்க்கவும் இப்போ ஆர்டிமியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 கிராம்ஸ் 1000 ருபீஸ் கிட்ட அதுவே வருது. ஒரு பேட்ச் வளர்க்க 100 கிராம்ஸ் ஆர்டிமியா கண்டிப்பாக காலியாயிரும். அதுக்கடுத்து டாஃப்னியா வாம்சன் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ வெறும் ஆர்டிமியான்னு கணக்கு எடுத்தாலே எனக்கு 1200 கிட்ட வரும், 1100 சில்லற வரும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அந்த காஸ்ட்டெல்லாம் நான் எப்படியாச்சும் எடுக்கணும், அவ்வளோதான். போட்டதை நான் எடுக்கணும். ஓகே, ஸோ ஃப்ளோரானுக்கு வருவோம். ஸோ ஃப்ளோரான் வந்து ஒரே ஒரு ரேக்கில் ஒரு 4 டேங்க் வந்து வச்சுருக்கேன். டேங்க் சைஸும் வந்து ரேக்குக்கு ஏற்ற மாதிரி கிடையாது, என்கிட்ட இருந்த டேங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரேக்குக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக அழகாக வந்து டேங்க் வாங்கணும். ஸோ ரேக் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் கொடுத்தாப்புல. ஸோ சப்ஸ்கிரைபராக இருந்து கஸ்டமராக ஆகி ரேக்கை வந்து நமக்கு கொடுத்தாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா F2 ரங்கீலா மாதிரியே எனக்கு ஃப்ளவரான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவந்த், ஸோ ஃப்ளவரான் ஃபேக்ட்ரி இந்தியா, அவர்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ அப்போ வந்து நமக்கு இது கொடுத்துருந்தாரு. இது ரொம்ப மோசமாக இருந்துச்சு, பிளாக்கிஷாக இருந்துச்சு. ஸோ இப்போ அவர் சொன்ன மாதிரி கிராவல்லாம் போட்டு நம்ம ஸ்பாஞ்ச் ஃபில்டர்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒரு கலர் மாறிட்டார். ஸோ சூப்பராக இருக்கார். ஃபீமேலோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம்லாம் வந்துச்சு, பட் ஃபீமேல் கிடையாது, ஒரு மேல் தான். ஓகே, ஸோ ஃப்ளோரான் டக்குன்னு முடிச்சுப்போம். ஸோ இவர் வந்து F4. ஸோ இது வந்து ஒரு KML, கேமரா பார்த்து பயப்படுது. நல்ல சூப்பர் குவாலிட்டியான KML. எந்த டேங்க்குக்குமே லைட் கிடையாது, வெறும் ரூம் லைட் தான். நேச்சுரலாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மீன் எப்படி இருக்கோ அப்படி தான் பார்க்குறீங்க. வந்துருச்சு, போகாத போயிடுச்சு. ஸோ இவர் வந்து ரொம்ப குட்டியாக எடுத்துகிட்டு வந்தேன். இப்பயும் அந்தளவுக்குலாம் வளரலை, கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. பட் மண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா பெருத்துக்கிட்டே போகுது. திங்கிறதெல்லாம் மண்டைக்கு தான் போகுது போல இருக்குது. வாங்குறப்பே கொஞ்சம் பெரிய சைஸ் ஹெட்டு தான், ஆனால் இப்போ அதோட வந்து பெரிய சைஸ் ஹெட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இவர் வந்து நான் ப்ரீடிங்காக எடுத்திருக்கேன். இது வரைக்கும் ஃப்ளோரான் ப்ரீடிங் பண்ணது கிடையாது. எப்படி பண்ணணுன்ற நாலேஜ் ஐடியாஸ் ஓரளவுக்கு இருக்குது. ஸோ எல்லா ஃபார்ம்ஸ் எல்லா இடத்துலையும் நம்ம போய் விசாரிக்கிறப்ப நமக்கு நிறைய தெரியும். பட் என்ன இருந்தாலும் பண்ணி பார்க்குறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ ஃப்ளோரான் ப்ரீடிங் எனக்கு தெரியாதுன்ற கணக்கு தான். பண்ணணும், ஃப்ளோரான் நிறைய கற்றுக்கணும். இப்போதைக்கு கற்றுக்கிறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு ஃப்ளோரான் செல்லராக நான் மாறலாம், ப்ரீடராக மாறலாம். ஸோ இடம் இருக்குது சரிங்களா, இடம் ரூம் ஃபுல்லாமே காலியாக தான் இருக்குது. அதான் தெரியும், எல்லாம் காலி தான். தரை வந்து காட்டக்கூடாதுன்னு நினச்சேன், மறந்து காமிச்சிட்டேன். அதனால் நீங்கள் மறந்துடுங்க தரையை. ஸோ ஃபுல் காலி ரூமு, நிரப்புறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஸோ ஃப்ளோரான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ணுவோம், நிரப்புவோம் ரூமை. ஓகே, என்னோடய ஃபேவரட் இப்போ இவர் தான். ஸோ நல்லா பழகும், கேமராவை எடுத்துகிட்டு வரதுனால இது எப்போ பார்த்தாலும் பயப்படுது. சூப்பராக வந்து நல்லா பழகும். ஃபெர்டைலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய, ஃபெர்டைலாக இருக்கும்னு கேரண்டியாக சொல்ல முடியாது.
வீடியோ எடுக்கிறதுனால மோட்டர் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, கீழே போவோம். இது அடுத்த ஃபேவரட் ஸ்பாட். முன்னெல்லாம் வந்து எதனா ஒன்று தான் ஃபேவரட் அந்த மாதிரி வச்சுருப்பேன். இப்போ எல்லாமே பிடிக்குது. ஸோ அந்த இப்போ காமிச்ச ஃப்ளோரான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து இதுவும் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ ரேவந்த் அவர்கிட்ட எடுத்த F2 ஃப்ரை இது. ஸோ இதோட சைஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெருசாக தெரியுன்றது தெரில. இது வெறும் ஒரு 1.5 இன்ச்சு மீன். என் விரலில் பாதி, என் விரல்லே பாதி தான். சரிங்களா? இப்போ எந்தளவுக்கு குட்டீஸ்ன்னு பார்த்துக்கோங்க இது. ஆனால் குவாலிட்டி தரமாக இருக்குது. ஸோ குவாலிட்டி தரமாக வந்தாலே ஃப்ளோரான்ஸ் எப்பயுமே வீடியோவில் பார்க்க பெருசாக தெரியும். ஸோ இது ஒரு பெரிய மீன் போல் பொட்டென்ஷியலை காட்டுதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ கிடையாது, இது சின்னது. இது ஒரு 3 இன்ச்சு மீன். சரிங்களா? இது ஏதோ ராட்சஸ ஒரு 6-7 இன்ச்சு ஃப்ளோரான் மாதிரி இருக்கும். 3-3.5 இன்ச்சு தான் இருக்கும். சரிங்களா? ப்ரீடிங் சைஸே வரலை, ரீச் பண்ணல. செமி அடல்ட்டு தான் இது. ஃபெர்டிலிட்டி இருந்துச்சுன்னா இப்போ போட்டாலும் ஃபெர்டைல் பண்ணும். பட் இன்னும் அந்த ஏஜ் வரலை, இன்னும் வயசாகட்டும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ரேண்டமாக கொடுத்தாப்புல பார்த்தா குவாலிட்டி தாறுமாறாக வந்துச்சு. அட்டகாசமாக இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரங்கீலா மாதிரி வரப்போகுது. ரங்கீலா மாதிரின்றது அப்படியே ரங்கீலாவோட கலர், ரங்கீலாவோட பேட்டர்ன் வரணும்னு இல்லை. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷ் வந்தாலே ரங்கீலா ஃபீல் வந்துடும். ஸோ டியூல் டூனா இது வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். அந்த ஆரஞ்சு ஷேட்லாம் இருக்குது. பார்ப்போம் இவர் டியூல் டூனா வராரான்னு. எல்லோ ஷேடாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நம்ம வீஜா எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ புள்ளி செயின் வீஜா அப்படின்னு சொல்லிட்டு வீஜா ஃபார்மை வந்து நம்ம வீடியோ எடுத்திருப்போம். அங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்த வீஜா இதுவும் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. காரணம் வந்து இது வைல்டு ஸ்பீஷீஸு. பட் அந்தளவுக்கு பயப்படாது. இப்போ கேமரா எடுத்துகிட்டு பயப்படுது. ஃப்ளோரான் எந்த அளவுக்கு நம்ம கூட ப்ளேஃபுல்லாக இருக்குமோ அவ்வளோ ப்ளேஃபுல்லாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல அது. ஸோ அதனால் எனக்கு அந்த ப்ளேஃபுல்லாக இருக்கிறதே பிடிச்சிருக்கு. அது ஒன்று. ஃபீடு வந்து கண்ணா பின்னான்னு அவ்வளோ திங்குது. பெரிய ஃப்ளோரான் மேலே அது இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ சாப்பிடுமோ அதே தான் இதுவும் சாப்பிடுது. இதுவும் அதே 1.5 இன்ச்சு ஃப்ரை தான். இதெல்லாம் ஏஜ் எவ்வளோ, ஒரு 2.5 மாதம் மீன் தான் இதெல்லாம். சரிங்களா? குட்டிங்க. வீடியோவில் பார்த்தா அப்படி தெரியாது. அடுத்த முறை வீடியோ எடுக்கிறேன்னா சைஸ் கம்பேரிசனுக்கு எதனா எடுத்துகிட்டு வரணும். நான் காயின் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கம்பேர் பண்ணி காட்டணும். ஒரு காயினோட இவ்வளோ தான் பெருசாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து நல்லா திம்பார், மூட்டையாக வந்து சாப்பிடும். ஸோ நல்லா சாப்பிடும் அப்படின்றனாலே வந்து எனக்கு பிடிக்கும். அதுதான் நம்ம கையால் நம்ம அதுக்கு சோறு போடுறோம் அப்படின்றப்ப அது நல்லா திங்கணும். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இந்த வீஜாவில் எனக்கு நல்லா கிடைக்குது. ஸோ கலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேமரா பார்த்து பயப்படுது. பயப்படாமல் இருக்குன்னா இந்த கில்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் அப்படியே ரெட்டிஷாக இருக்கும். அதே மாதிரி இது ரெண்டுமே வந்து அடிச்சுக்கோங்க. அதாவது கிளாஸ் பார்ட்டிஷனுக்கு நடுவில் அப்படி முறைச்சிக்கோங்க. ஸோ முறைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால இதோட ஃபுல் பொட்டென்ஷியலை வந்து இதுங்களால் காட்ட முடியுது. ஸோ ஒரு டாமினன்ட் ஃபீல் வந்து அதுங்களுக்கு வரும். அதுதான் ராஜா என்ற ஃபீல் ரெண்டுத்துக்கும். ஸோ அதனால் பொட்டென்ஷியல்ஸ் நல்லா காட்டுதுங்க. ஸோ விஜா வந்து பார்ட்டிஷன் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா அவரை வந்து மற்ற மீன் கூட இப்போ விட முடியாது. ஸோ சென்னையிலேருந்தே வந்து நான் அதுங்களை குரூப்பாக வீஜாஸை விட்டுருக்கேன். இல்லை அது கூட சிக்லெட்ஸ் ஆட் பண்ணுறேன்னா இது சேர்த்துக்கும். ஸோ குரூப்பாக விடக்கூடிய ஃபிஷ் தான். பட் இப்போ வந்து விட முடியாது. அக்ரெஷன் காமிச்சிக்கிட்டே க்ரோ ஆகுது. ஸோ ஃப்ளோரான் மாதிரி அக்ரெசிவ் ஃபிஷ்ஷாக தான் இது க்ரோ ஆக போகுது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10.7 நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அவரோட ஹோம் பைட் ஃப்ரை. இதுக்கு சரியான இடம் நான் கொடுக்கல. இருந்தாலும் அதோட பொட்டென்ஷியலை வந்து அது காட்டுது. இடம் கொடுக்கல காரணம் வந்து இடம் இல்லை. ஸோ இவ்வளோதான் டேங்க். இதுதான் இருக்கிற பெரிய டேங்கு, கடைசியாக இருக்கிற பெரிய டேங்க் இதுதான். ஸோ எதுக்கு இதில் கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றப்ப நான் இதுக்கு கொடுத்துட்டேன். ஸோ டேங்க் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்லா கொடுத்தா அப்படின்னா நல்லா சூப்பராகவே வரும். ஸோ அவரோட ஹோம் ப்ரீட் இது. ரேவந்த் அவர்கிட்டையும் ஹோம் ப்ரீட்ஸ் இருக்குது. பட் அவர்கிட்ட இருக்கிற இம்போர்ட்டட் ஸ்டாக் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது எதுவுமே வந்து ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ண முடியாது கம்ஃபா அப்படின்றதுனால. ஸோ வீஜா மேல் ஃபீமேல் எதாவனா வரட்டும், இதை வந்து ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணலாம். பட் வீஜா வந்து எனக்கு ப்ரீடிங்குன்னு ஐடியா கிடையாது. ஸோ மீன் வந்து எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணணும் அப்படின்றப்ப நான் இதை ட்ரை பண்ணேன். ஸோ ஃப்ளோரான் பேசிஸில் இது இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணிடணும்னு பண்ணேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு போகுது. மேபி வீஜாஸே நான் நிறைய ஃப்யூச்சரில் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்மியாக கிடைக்குது அப்படின்னா வாங்குவேன். நம்ம அந்த மாதிரி கஞ்சம் தான். ஸோ கம்மியாக கிடச்சிது அப்படின்னா வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறாரு? ஓகே, ஸோ ப்ரீடிங் அப்படின்றப்ப அந்த வீஜாவை பண்ணலாம். இல்லை இந்த கேஎம்எல் வந்து நான் பண்ணலாம். ஸோ வேறு எதுவுமே ப்ரீட் பண்ண முடியாது. இந்த கேஎம்எல் வச்சு தான் ப்ரீடிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறேன். ஃபீமேல் கீழே ஒன்று வச்சுருக்கேன். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹாம்ஸ்டர்ஸ் இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து பீட்டாஸ் இருக்குது. ஸோ ஹாம்ஸ்டரும் வந்து மேலே வச்சு காட்டணும் அப்படின்னு நினச்சேன். குட்டிங்கெல்லாம் போட்டிருக்கு. ஸோ அதையுமே வந்து நான் ஒரு தொழிலாக தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபார்மில் அதையும் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்கணும். பட் இங்கே மேலே அனல், ஸோ அது தாங்காதுங்க. குட்டிங்க வேறு பிறந்திருக்கு, தூக்கிட்டு வந்து மேலே வச்சு காலியாகிட போகுதுன்றதுக்காக நான் காட்டலை. ஸோ ஃபார்மில் வந்து ஸ்டிக்கரிங்கு, அந்த பேனரு, இன்னும் ஃபிஷஸ்லாம் ஏற்றினதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு 2 to 3 months கழித்து வீடியோ போடுவேன். ஹாம்ஸ்டர்ஸ் அப்போ எடுத்துகிட்டு வந்து நான் காட்டுறேன். ஹாம்ஸ்டர்ஸ் பைடு இருக்குது, டபுள் கலர்ஸில் வச்சுருக்கேன். என்னோடய ஹோம் ப்ரீட்ஸே பேரண்ட்டாக வச்சுருக்கேன். நிறைய இருக்குது, காட்டுறேன். அதையும் ஃப்யூச்சரில் இல்லை ஹாம்ஸ்டருக்குன்னு தனி வீடியோ போடுறேன். அதை தாண்டி கீழே தான் ஃப்ளோரான் கப்புள்னு ஒன்று வச்சுருக்கேன். ஒன்றா ஜோடி வச்சுருக்கேன். ஃபீமேல் மேல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டபுள் டெயில் ப்ளக்காட் பேர் வச்சுருக்கேன். ஸோ அதுக்குன்னு ஒரு தனி வீடியோவும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து தனி வீடியோவில் காமிச்சிப்போம், இந்த வீடியோவில் வேணாம். ஸோ வேஸ்ட்டாக எல்லாத்துலேயும் இது காமிச்சிக்கிட்டு இன்னும் ஃப்ளேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. எப்படா எங்கள் வீட்டில் இப்படி குவாலிட்டியாக வந்த? ஸோ கேமராவில் ஃபோக்கஸிங் அந்தளவுக்கு டக்குன்னு மீனை பண்ண மாட்டுது. ஓகே, ஸோ ஃபார்மில் இருக்கிறது எல்லாமே காமிச்சிட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரி ஃபார்ம் கால்வாசி வந்திருக்கு. அப்போ இன்னும் முடிய வேண்டிய வேலை வந்து முக்கால்வாசி இருக்குது. மெயின்லேயுமே சரி, அந்த டிசைனிங் ஒர்க் சொல்லியிருந்தேன் நான், பேனரு, அந்த ஸ்டிக்கரிங்கு, அதுலேயுமே சரி. இன்னும் லைட்டிங்லாம் நான் யோசிச்சிருக்கேன். இந்த மாதிரி நின்று பேசுகிறப்ப பின்னாடி ஃபுல்லாக லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷுக்கு மட்டும் அந்த பாட்டில்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரிப் லைட் போடணுன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். ஸோ இன்னும் முடிய வேண்டியது முக்கால்வாசி இருக்குது. பட் ஏற்கனவே டைம் நிறைய ஆகிடுச்சு. சரி, இது ஒரு இதுவாக காமிச்சிருவோம், அப்புறம் ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சேன். ஸோ இங்கே வரணும், வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது எல்லாமே, சொல்லிக்கிறேன். இப்போ காமிச்சதான். ஸோ அந்த கொஞ்சம் பாட்டில்ஸ் அங்கே இருக்குது. கீழே அந்த தர்மாகோல் பாக்ஸ், ஃப்ரிட்ஜ் பாக்ஸ், டேங்க்ஸ், ஃப்ளோரான்ஸ் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்குது, வாங்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள். ஸோ ஆன்லைன் பர்ச்சேஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ எந்த மாதிரி நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கிக்கலாம். அந்த ஜெயண்ட் சைஸில் இருக்கிற கேலக்ஸிலாம் நேரில் பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சைஸ் அந்தளவுக்கு வந்து அட்டகாசமாக இருக்குது, வீடியோவில் சைஸ் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம் நேரில் வாங்கினா நல்லது. அண்டு நேரில் வாங்க, நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். என்கிட்ட இது வரைக்கும் கற்றுக்கிறதுக்குனே நிறைய பேர் வந்திருக்காங்க, அது சொல்ல மாட்டாங்க. ஸோ வந்து பேசி வந்து ஃபுல்லாக டவுட்ஸை கிளியர் பண்ணிவிட்டு வந்து கிளம்பிடுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை, வந்து பாருங்கள். வந்தாலே நான் சந்தோஷம் தான் போடுவேன். வர்றதுக்காக தான் கட்டியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டிக்கரிங் எல்லாம் வந்து நான் பார்க்குறதுக்காக ஸ்டிக்கர் ஒட்ட போகிறது இல்லை. ஸோ இங்கே வர்றவங்க பார்க்கணுன்றதுக்காக தான். ஸோ தாராளமாக வந்து விசிட் பண்ணுங்கள். சென்னை எண்ணூர், கரெக்ட் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வர்றதுக்கு முன்னாடி வந்து கால் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா எப்பயுமே வீட்டில் இருக்க மாட்டேன். ஸோ வீடியோ எடுக்க போவேன், குளத்தூர் போவேன். ஸோ வேறு எந்த விஷயத்துக்கான நான் வெளியே போகலாம். ஸோ கால் பண்ணிவிட்டு வரீங்கன்னா கால் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி டைம் ஒதுக்கிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ ஒன்று நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார்ம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.